ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஸ்காலப் டிசைன் ஸ்லீவில் எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், 2.5 இன்ச்சில் நான் ஒரு கேன்வாஸு ஸ்லீவ் ரவுண்ட் அளவுக்கு நீளத்தில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கட் பண்ணி வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பாட்டில் மூடி எடுத்துக்கோங்க. அந்த மூடியில் சென்டரில் இந்த மாதிரி பென்சில் வச்சு நான் மார்க் பண்ணி பாயிண்ட் வச்சு விட்ருக்கிறேன். அதை அந்த அளவுலேயே நம்ம இந்த இதை வச்சுட்டு கேன்வாஸுக்கு மேலே அந்த மூடியை வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம எந்த அளவில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுலேயே நீங்கள் இந்த மாதிரி பென்சில் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள், 2 ஸ்லீவுக்கு நம்ம இப்போ மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கீழே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா நம்ம 2 ஸ்லீவுக்குள்ளதையும் நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுக்கலாம். கரெக்டாக அந்த மூடியை வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம அந்த மார்க் பண்ணிடுறோம் பாருங்கள், அந்த மூடிக்கு மேலே அந்த அளவு கரெக்டாக இருக்கான்னு, அந்த அளவில் நம்ம மார்க் பண்ணியது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அப்போ தான் எல்லாமும் ஒரே அளவாட்டு நமக்கு வரும். இப்போ நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறமா மெயின் கிளாத்தை எடுத்து அடியில் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே லைனிங்கை வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம கேன்வாஸ் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், அந்த வளைவு வர பக்கம் கீழ்ப்பக்கமாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கேன்வாஸை வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணிடுறோம் பாருங்கள், அந்த மார்க்கிங்லேயே நம்ம தையலை போட்டு எடுக்கலாம். அந்த வளைவு வர இடத்துல எல்லாம் பொறுமையாக இந்த மாதிரி பொறுமையாக நிறுத்தி இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. கீழே அந்த ஷேப் வருது பாருங்கள், அந்த இடம் கீழே வந்ததான் இந்த மாதிரி ஊசியாக அந்த இடத்துல சென்டரில் குத்திட்டு நம்ம அதுக்கப்புறமா இந்த மாதிரி குத்திக்கோங்க. நீடில் குத்திட்டு அதுக்கப்புறமா துணியை திருப்பி அடுத்த ஸ்காலப்பு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி நம்ம பொறுமையாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கீழே இருக்க அந்த எக்ஸஸாக இருக்க பீஸை ஒரு 1/4 இன்ச்சு அளவு விட்டுட்டு மிச்சத்தையெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அந்த வளைவு வர இடத்துலலாம் இந்த மாதிரி சிசர் வச்சு கட் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம அதை திருப்பும்போது அந்த ஃபினிஷிங் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி லைனிங்கை இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. ஒரு விரலை அந்த இதுக்கு உள்ளாடி வச்சுட்டு பெருவிரலை மேலே நம்ம மெயின் கிளாத்தில் வச்சு இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம இதை அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். அயர்ன் பண்ணி எடுத்துட்டு அந்த ஷேப்பு வர இடத்துல நீங்கள் ஒரு எண்டில் தையல் போட்டாலும் போட்டுக்கலாம். போட்டால் ஃபினிஷிங் நல்லா இருக்கும். கரெக்டாக கை வச்சு இந்த மாதிரி ஷேப்பாக எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு நம்ம இப்போ உள் பக்கமாக திருப்பி வச்சு லைனிங் அட்டாச் பண்ணி எடுக்கலாம். லைனிங் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா நம்ம அதில் இருக்க எக்ஸஸ் இருக்க பீஸை எல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம்.
பாருங்கள், இப்போ வந்து நம்ம வந்து ஃபினிஷிங் வந்து சூப்பராக வந்துச்சு. சூப்பரான ஒரு ஸ்லீவ் டிசைன் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போடிய ஒவ்வொரு லைக்கும் என்ன எனக்கு நிறைவேற்ற கொண்டு சேர்க்க அதனால் ஒரு லைக் பண்ணுங்கள்.